என்ன சொல்றேன், எனக்கு இந்த பலவீனம் இருக்குது, என் சரீரத்துல இந்த பலவீனம் இருக்குது, என் குணத்துல இந்த பலவீனம் இருக்குது, குணத்துல பலவீனம் இருக்குது, என் குடும்பத்துல இந்த வீக்னஸ் இருக்குது, பலவீனம் இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேல் கோத்திரம் பலப்பட்டது இருந்தது இல்ல, நான் இஸ்ரவேல் கோத்திரம். ஆண்டவரே, என்னுடைய பலவீனத்தையும் எடுத்து போடுங்க, என்னுடைய சுகவீனத்தையும் எடுத்து போடுங்க, என்னுடைய வீக்னஸையும் எடுத்து போடுங்க. ஜெபம் பண்ணுங்க, உங்க வீக்னஸை கர்த்தர் எடுத்து போடுவார். எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. ஆண்டவரே, இன்னமும் அந்த ஒரு பலவீனத்தோட நான் தொடர விரும்பல, நீங்க கேளுங்க. அந்த ஒரு பலவீனம் அச்சுறுத்துது, பயமுறுத்துது, நான் ஃப்ரீடமா இருக்க முடியல, ஃப்ரீனஸா இருக்க முடியல, எந்த தைரியம் எடுத்து அந்த ஒரு பலன் பயமுறுத்துது சொல்லி பாருங்க. கர்த்தர் அந்த பலவீனத்துக்கு விலக்கி விடுவார், சுகமாக்குவார், ஆரோக்கியமாக்குவார். சரீர சுகம் என்ற பலவீனத்தை மாற்றி சுகம் தருவார். இல்ல ஏதோ ஒரு வீக்னஸ், உன் கேரக்டர்ல வீக்னஸ், அதே கதை மாற்ற வல்லவர். உன் கேரக்டர்ல வீக்னஸ், இன்னைக்கு ஒரு சரீர பலவீனத்தை விட உன் கேரக்டர்ல வீக்னஸ், அதை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார்.